கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் உற்று நோக்குகின்ற வேளையிலே நீதிமான்களுக்காக வெளிச்சம் இல்லையா? நீதிமான்கள் உலகத்தையும் அதன் ஆசா பாசங்களையும் வெறுத்து பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகித்து கொண்டு இயேசுவின் சாட்சியாக தேவனுடைய பிள்ளையாக வாழ்பவர்கள் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எச்சரிக்கையில் பார்க்கும்போது 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீதிமானை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானேயாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மிக அருமையாக சொல்லப்படுகிறார். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீதி நியாயங்களை கைக்கொண்டு வாழ்பவர்கள்தான் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. அவ்விதமான நீதிமானுக்காகத்தான் வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த நாளும் வேத வசனம் நம்மை போதிக்கிறது. இவர்களுக்கு உலகம் எந்த விதத்திலேயும் பாத்திரமாக இருக்காது. பரலோக சிந்தை உடையவர்களாய் அவமானங்களையும் நிந்தைகளையும் சகித்து பக்தியோடும் பரவசத்தோடும் கர்த்தரை சேவிப்பவர்கள், பண ஆசையையும் பொருள் ஆசையையும் வெறுத்து தீமையை சகித்து இயேசுவை பின்பற்றுவார்கள். இவ்வாறு வாழும் நீதிமான்களுக்காக கர்த்தர் சில காரியங்களை விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார். உலகத்தின் சிற்றின்பங்களையெல்லாம் வெறுத்து அவரை பின்பற்றுவதற்கென்று தேவன் சில விசேஷித்த நன்மைகளை நிச்சயமாய் தருவது மாத்திரமல்ல, அவர்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக எபேசியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் பல ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை கைவிடுவதுமில்லை என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் நீதிமான்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டளையாகவும் காணப்படுகிறது. நீதிமான்களுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் கூறுவதை காணும்போது, வெளிச்சம் என்பது நன்மைகளையும் நித்திய ஜீவனை குறிக்கும் பொருளாக அங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. இதை அறியாத பல நீதிமான்கள் பல வேளைகளில் சோர்ந்து போகிறார்கள். இவர்கள் நன்மைகளையும் பிரதிபலன்களையும் உடனடியாக எதிர்பார்க்கிறார்கள். விதைக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை மறந்து போகிறார்கள். விதையானது விதைக்கப்பட்டிருக்குமானால் அந்த விதையினிடத்தில் நாம் உடனடியாக பலனை எதிர்பார்க்க முடியாது. ஏற்ற காலத்தில் அந்த விதை முளைக்க வேண்டும். அது முளைத்த பின் பராமரிக்கப்பட்டு செடியாக மரமாக வளர்ந்து அதற்கு பின்பு பூத்து காய்த்து பின்னரே கனிகள் தரும். இவ்வளவு காலம் காத்திருப்பதை விரும்பாத நீதிமான்களே சோர்ந்து போகிறார்கள். இதை அறிந்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படி பொறுமையாய் காத்திருப்போம். தேவன் நமக்காக விதைத்திருப்பவைகளையெல்லாம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் பலன் தரும். நாமும் காத்திருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள் என்று சங்கீதம் 31:24 காண்கிறோம். எனவே நீதிமானுக்காக வெளிச்சமும் என்று சொல்லுகின்ற வேளையிலே நாமும் நீதிமான்களாக
தேவனுக்கு உரியவர்களாக தேவ சமூகத்தில் காத்திருந்து வெளிச்சம் என்று சொல்லுகிற அந்த நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாமும் காத்திருந்து தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.